என்ன மக்களே, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா? ஆமாம்மா, இப்பதான் முடிச்சேன். இந்தா டீ குடி. நீங்க டீ குடிச்சிட்டீங்களாம்மா? இப்பதான் எல்லாருக்கும் சேர்த்து டீ போட்ட மக்களே. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு எல்லாருக்கும் சேர்த்து போடலாம் அப்படின்னு நினைச்சேன். தங்கச்சி எங்கம்மா? நீ எந்திக்கலையா? அவ காலேஜ் படிப்பை முடிச்சதும் முடிச்சா நல்லா இழுத்து பொத்துட்டி உறங்கிட்டு கிடக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தானம்மா, அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச நாள் வேலைக்கு போவா, அந்த இனி எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவளுக்கு இப்படி உறங்க முடியாதுல்ல, எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் தானே. அது என்னமோ கரெக்ட் தான். அதனாலதான் அவளை ரொம்ப வேலை வாங்குறதும் கிடையாது. உறங்குனா உறங்கிட்டுன்னு அப்படியே விட்டுருது. தம்பி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பாத்துக்க. என்னம்மா கேளுங்க. இல்ல, உன் கல்யாண விஷயம் பத்தி பொண்ணு வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லையே. அதான் நீ ஏதாவது கேட்டியா என்ன யாருன்னு கேட்கேன். நானும் அதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவுமே கேட்கல. நீயும் உன் பாட்டுக்கு இருக்க. இப்படியே இருந்தா எப்படில? பூமாரி அதை பத்தி ஏதாவது சொன்னாலா? இல்ல அவங்க வீட்டுல திருப்பி ஏதாவது போய் பேசணுமா? எதுக்கு அவங்க இப்படி எதுவுமே கண்டுக்காம இருக்காங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. ஐயோ அம்மா, கண்டுக்காம எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளும் நம்ம தங்கச்சி மாதிரி தான். காலேஜ் படிப்பு இப்பதான் முடிக்க போறா. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு நினைச்சேன். அதனாலதான். அது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்கல்ல, நம்ம அன்னைக்கு போகும்போது கூட நின்னாங்களே உமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவங்க பொண்ணுக்கும் கல்யாணமா? நம்ம கூட நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தோமே. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை பத்தினாலும் பேசிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. யாம்ல அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா? அப்படி கிடையாதுமா, ரொம்ப வருஷமா பக்கத்து வீட்டுல இருக்காங்க. அதனால அவங்க கிட்டத்தட்ட குடும்பம் மாதிரி தான். எல்லாரும் எங்கேனாலும் ஒன்னாதான் போயிட்டு வர்றது எல்லாமே. இந்த வீட்டு கல்யாணம்னாலும் பூமாரிக்கு அவங்க அக்கா கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் அவ பேசுறது. பூமாரி அம்மா கூட அப்படிதான். எங்க அக்கா பொண்ணு அப்படிதான் அவங்களும் பேசுவாங்களாம். எல்லாரும் ஒரே குடும்பமா ஒற்றுமையா இருக்காங்க. அதனால எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி தான். இந்த கல்யாணம் முடிஞ்சிட்டு அடுத்து எதுனாலும் பேசிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தவங்களுக்காண்டி நம்ம கல்யாணம் நிச்சயம் பண்ணது அதெல்லாம் எப்படி தள்ளிப்பட முடியும்? சரிம்மா, அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்லுவாங்க. நம்ம இதையும் மீறி எதுவும் பேச முடியாது. இன்னும் ஒரு வாரம் தானே, அந்த வீட்டுல கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் எதுனாலும் நம்ம போய் பேசிக்கிடலாம். ஏன் அம்மா இப்பமே மாமியாருக்கு மாமனாருக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு தெரிய? சப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரே குடும்பம் மாதிரி அவங்க இருக்காங்க. ஒரே நேரத்துல ரெண்டு விசேஷம் வந்தா அது கஷ்டமா இருக்கும்ல. என்னவோ போல உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதான் வந்து கேட்டேன். சரி, எதுனாலும் அவங்க சொல்லது அம்மா கிட்ட சொல்லு. கல்யாணம் முடிச்ச கையோட அடுத்தது உங்க நிச்சயதார்த்தத்தை பத்தி யோசிக்க சொல்லு கொஞ்சம். சரிம்மா. இல்ல மாமனை விட்டு ஒரு வாட்டி பேசட்டால? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த ஒரு வாரம் தானே போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். சரி, டீ ஆறிட போ மக்களே, குடி. சரிம்மா. எங்க சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த மனுஷன் எவ்வளவு நேரமா தான் ரெடி ஆயிட்டு இருக்காவ. நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. இப்ப போய் எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்தா பாதி தெருவுக்கு மத்தியானத்துக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்து முடிச்சிடலாம். அம்மா மக்களே, எந்திரிச்சிட்டியா? ஆமாம்மா, இன்னைக்கு நல்லா உறங்கிட்டேன். நீங்களும் என்ன எழுப்பவே இல்லையா? நானும் நல்லா உறங்கிட்டேன். ஏம்மா என்ன எழுப்பி விடல? எப்பவும் சீக்கிரம் எந்திரிச்சிருவேம்ல. ஆமா, எப்பவும் நீ காலையில எந்திரிச்சிருப்ப. இன்னைக்கு நல்லா அசந்து உறங்கிட்டு இருந்தியா? உனக்கு எழுப்பவே மனசு வரல மக்களே. நீ ஒரு வாரம் நம்ம வீட்டில் இருப்பேன். அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு இப்படி எல்லாம் உறங்கவா முடியும்? அதான் உன்னை நான் எழுப்பவே இல்லை. கொஞ்ச நேரம் பிள்ளை உறங்கிட்டு போட்டுன்னு விட்டாச்சு. ஃபிளாஸ்க்ல டீ போட்டு வச்சிருக்கேன். உனக்கும் தங்கச்சிக்கும் போட்டிருக்கேன். அந்த கலதையை எழுப்பி விடு. அவளும் கொஞ்ச நேரம் உறங்கட்டுமா? இன்னைக்கு அவளுக்கு கிளாஸ் கிடையாதுல. நீ நானும் காலையில 5:30-6 மணிக்கு எந்திரிச்சிருவ மக்களே. அவளை எழுப்பாம ஒரு நாள் எந்திரிச்சிருக்காளா? காலேஜ் படிப்பு முடிக்க போறா. இன்னும் அடுத்தது வேலைக்கு போகணும், கல்யாணம் அப்படி இப்படின்னு வரும். அப்பவுமே இப்படியே கடந்து உறங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் எழுப்பி விடுங்கம்மா. அம்மா, இப்பதானே மணி 8 மணி ஆகுது. இதுக்கு இப்பவே போறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்ல? இல்லம்மா, போகும்போது கோயிலுக்கு போகணும். பிள்ளையார் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கும் போயிட்டு தான் அடுத்தது கல்யாண லெட்டர் எல்லாம் கொடுக்க போகணும். இன்னைக்கு மற்ற வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு லெட்டர் சாயந்தரத்துக்குள்ள கொடுத்தாதான் நம்ம தெருவில் எல்லாருக்கும் கொடுத்து முடிக்க முடியும். வேற நம்ம சொந்தக்காரவையே எல்லாரும் தூரமா தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டு திருப்பி வந்ததோடு நைட்டு எல்லாருக்கும் இருந்து ஃபோன் அடிக்கணும். ஃபோன் பண்றவங்களுக்காவது முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்லாமா? இப்போ எல்லா வேலையும் சேர்த்து வச்சு பண்ற மாதிரி இருக்கும். இல்ல, வாட்ஸ்அப்ல அந்த லெட்டர் கிடைச்சிச்சுன்னா அடுத்தது எல்லாருக்கும் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். அதனால தான் ஃபோன் பண்ணவே இல்லை. இப்போ போகும்போது கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே எல்லாருக்கும் லெட்டரையும் கொடுத்துட்டு வந்துடணும். அம்மா, நம்ம பக்கத்து வீட்டில் அந்த ஆண்டி எல்லாருக்கும் நீங்க சாரி எடுத்து வச்சிருக்கீங்களா? அதை கொண்டு போகலையா? இல்ல மக்களே, இப்போ மேலே தெருவில், பெரிய தெருவில், அப்புறம் அந்த பிள்ளையார் கோயில் தெரு எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் கொடுத்துட்டு சாயந்தரம் போல தான் இங்கே கொடுக்கணும். இப்போ எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் லெட்டர் கொடுக்க போற மாதிரி இருக்கும். இதையும் கொண்டுகிட்டே தெரிய மாதிரி இருக்கும். அதனால தான் சாயந்தரம் போல இங்கே எல்லாருக்கும் கொடுத்துடணும். மாதிரி சின்ன பொண்ணு லட்சுமி, சாந்தி, செல்வி எல்லாருக்கும் சாயந்தரம் எடுத்துட்டு போய் ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்துடணும். ஜானு, நீயும் அந்த பிளவுஸ் தைக்க கொடுத்துல வாங்க போகணும்னு சொன்னீங்களா? ஆமாம்மா, சின்ன பொண்ணக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரி, உனக்கு வேற ஏதாவது தேவைன்னா வாங்கிக்க. அப்பாட்ட பைசா கேளு, அக்கௌண்ட்ல போட்டு விடுவாங்க. எதுக்குமா? என்கிட்ட காசு இல்லாமையா இருக்கு. எதனால நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா வாங்க. சரி மக்களே, அந்த கடையை எழுப்பி விடு. சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளியே போங்க. சரிம்மா. உமா போமா, நான் ரெடி ஆயிட்டேன்.
இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு போயிட்டு மடியில போகணும், லேட் ஆயிரும்ல. நானே காலையில எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி கொண்டு போக கல்யாண லெட்டர் எல்லாத்தையும் பேக்கு எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு குளிச்சு ரெடியாகி ட்ரெஸ் போடுறதுக்கு இவ்வளவு நேரம்? சரி சரி கோவப்படாதவா போவோம். உமா ஃபர்ஸ்ட் எந்த தெருவுக்கு போகணும்? அத்தத்து தெருவுல இருந்து ஆரம்பிக்கலாம். அடுத்தது சாயந்தரம் போல இங்க இன்னைக்கோட எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சிடணும். சரி சரி எல்லாரையும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கூப்பிட்டு முடிச்சிடலாம். ஆமா உங்க தங்கச்சி வரேன்னு சொன்னாவல்ல, எப்படி ஃபோன் அடிச்சாலா? அட ஆமா, மறந்தே போயிட்டே. போகும்போது ஃபோன் அடிக்கணும். ஜானு சித்தியும் தங்கச்சியும் இன்னைக்கு வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா. ஆனா எப்ப வரான்னு தெரியல. நானும் ஃபோன் அடிக்கேன். நீ எதுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டு பாரு. மத்தியானம் சாப்பிட்ட நேரத்துக்கு வந்தா கொஞ்சம் சாதம் ஏதாவது வச்சிருவியா மக்களே? உமா பிள்ளை இன்னும் நம்ம வீட்டில் ஒரு வாரம் தான் இருப்பா. இந்த ஒரு வாரமும் அவளை வேலை எதுவும் பண்ண வைக்கக்கூடாது. அவள் இங்கே இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் அவளுக்கு 1008 வேலை இருக்கும். அட இப்போ நான் என்ன வேலை சொல்லிட்டேன் உங்க பிள்ளைகிட்ட? சாப்பாடு வைக்கிறது, கறி வைக்கிறது, அப்படி இப்படின்னு அடிப்படிக்கிட்டே அப்படிலாம் போகவே கூடாது. ஆனால் சின்னவா இருக்கால, வேணா அவகிட்ட சொல்லி. அவகிட்ட சொல்லதும் இவகிட்ட சொல்லதும் ஒண்ணுதான். அவகிட்ட சொல்லிட்டு போனாலும் கடைசியில் இவ தான் எல்லா வேலையும் பார்க்கணும். சரியுமா, அப்போ ஒன்று பண்ணுவோம். மத்தியானத்துக்கு முன்னாடி சாப்பாடு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். ஹோட்டல்ல இருந்தே வாங்கிட்டு வருவோம். சாப்பிட்டுட்டு அடுத்த ட்ரிப்பு போகலாம். அப்பா பரவாயில்ல, இருக்கட்டும்பா, நானே பண்ணிக்கிறேன். வேண்டாம் மக்களே, நீ இன்னும் ஒரு வாரம் தான் இங்கே இருப்ப. நிம்மதியாக இரு. கல்யாண பொண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்க. சாப்பாடு ஒரு கூட்டு ஒரு பொரியல் வைக்கிறதுக்கு எதுக்குப்பா அவ்வளோ டைம்லாம் ஒன்றும் ஆகாது. 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் பண்ணிடுவேன். ஜானு அப்பா சொல்லது கரெக்ட் தான். நீ வீட்டில் நிம்மதியாக இருந்துக்க. நாங்கள் மத்தியானத்தோட சாப்பாடு வாங்கிட்டு வரோம். சித்திக்கு ஃபோன் அடிச்சு எப்போ வரேன்னு மட்டும் கேளு, சரியா? சரிம்மா. சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். எங்க போமா, லேட் ஆயிட்டு. சரியுமா. வீட்டில் பத்திரமா இருந்துக்க மக்களே. சரிம்மா. மேடம் உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவேன். அண்ணா எனக்கு கரெக்டாக போக வேண்டிய அட்ரஸ் இன்னுமே கிடைக்கல. அதனால இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் நல்ல ஹோட்டல் இருக்குன்னா எனக்கு கூட்டிகிட்டு போங்களேன். ஹோட்டலா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்குது. நான் யாராவது டூரிஸ்ட்டுங்க இப்படி வரும்போது கேட்டால் அங்கே தான் கூட்டிகிட்டு போவேன். ஆனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு பரவாயில்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஹோட்டலாக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே மேடம், அப்போ உங்கள் லக்கேஜ் எல்லாம் நான் லோட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் நல்ல ஹோட்டல் தான், நல்ல சேஃப்டியாக இருக்கும். சரிண்ணா, அங்கேயே கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் மேடம் உங்களுக்கு அட்ரஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஹோட்டல்ல இருந்து எங்கே போகணுமோ எனக்கு கால் மட்டும் பண்ணுங்க. நான் எதுக்கு சொல்லுங்கன்னா இங்கே எல்லாரையும் கொஞ்சம் ஏமாத்துவாங்க. நீங்கள் வேற ஊருக்கு புதுசாக வந்திருக்கீங்க, எங்கேயாவது போய் ஏமாந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் எப்போவுமே ஏர்போர்ட் ட்ரிப்பு மட்டும்தான் எடுப்பேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நான் என்னோட ஃபோன் நம்பர் தரேன் மேடம். நீங்கள் எங்கே போகணுன்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். இங்கே தான் எங்கேயாவது நிற்பேன். சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். லக்கேஜ் நானே எடுத்து வைக்கிறேன், நீங்கள் உள்ளே இருங்க. சரிண்ணா, தேங்க்ஸ். பிள்ளை நல்ல பெரிய இடம் போல இருக்கு. இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஹோட்டல்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா நமக்கு இந்த வாட்டி நல்ல கமிஷன் கிடைக்கும். பூரா US டாலராக வந்து இறங்குது. ஆண்டவன் புண்ணியத்தை நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சா நல்லா தான் இருக்கும். சரி லக்கேஜை லோடு பண்ணிட்டு போவோம். என்னங்க வீட்டில் யாரையுமே காணதுக்கு இல்ல? அடடே உமாக்கா, அண்ணே வாங்க. என்னக்கா அதுல நின்றுட்டீங்க, உள்ள வாங்க. வாரே ராஜோ, நல்லா இருக்கியா? ஆமா உமாக்கா, எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். சரி உள்ள வாங்க. ஏன் இதுல நின்றுட்டு இருக்கீங்க? என்ன வாங்க உட்காருங்க. இருக்கட்டுமா, அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா. இப்போ தான் கல்யாணமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். ஆமா, நானும் நினைச்சிட்டே இருந்தேன், என்ன உமாக்கா நம்ம வீட்டில் கல்யாணம் சொல்லி வரவே இல்லையே அப்படின்னு. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம், உமாக்கா இன்னும் நம்ம கிட்ட கல்யாணம் சொல்லலையே, ஒரு வேளை நம்ம கிட்ட சொல்ல மறந்துட்டாவளோன்னு வரைக்கும் நான் யோசிச்சேன் தெரியுமா. அது எப்படி ராஜோ உன்கிட்ட சொல்லாம போவோம்? பாரு, இந்த தெருவில் மொத உன்கிட்ட தான் சொல்ல வந்திருக்கேன். காலையிலே கோயிலுக்கு போயிட்டு நேரம் இங்கே வந்தாச்சு. இனிதான் ஒவ்வொரு தெருவா சொல்லணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாரையும் சொல்லி முடிச்சிடணும் ராஜோ. இந்தா வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதி என் மவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சரிக்கா, குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். CK ரெசிடென்ஸ்னு ஒரு மண்டபம் இருக்குல்ல, அங்கே வச்சுதான் கல்யாணம் வச்சிருக்கோம். இக்கா அந்த மண்டபத்தில் வச்சிருக்கீங்க? ஆமாம்மா. சரிக்கா, நாங்கள் குடும்பத்தோட எல்லாரும் வந்துடுவோம். ஜானு நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி, அவ கல்யாணத்துக்கு நாங்கள் வராமல் இருப்போமா? அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு, இவியலுக்கு ஆஃபீஸ் எல்லாம் லீவ் போட்டு எல்லாரும் வந்துட மாட்டோம். ஏம்மா உங்கள் வீட்டுக்காரவிய வந்தாலும் சொல்லிடு, நானும் கூப்பிட்றதுக்கு வந்தேன்னு சொல்லு. டீ கடை கிட்ட வச்சு ஏதாவது பார்த்தாலும் சொல்லுயே, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு, சரியா? கண்டிப்பாண்ணே, நீங்கள் வீடு தேடி வந்து கூப்பிட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோட வருவோம். சரிம்மா, இன்னும் நிறைய வீட்டில் கூப்பிட வேண்டியது இருக்கு. சரி அப்போ நாங்கள் வரோம். வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்களே, இருங்கக்கா, தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. எதுவுமே வேண்டாம் ராஜோ, நாங்கள் இன்னும் நிறைய வீட்டுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. மத்தியானத்துக்குள்ள சொல்லி முடிக்கணும், அதுக்குதான். சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் வந்துருவோம். சரி பாரு ராஜோ. சரிக்கா. தங்கச்சி போயிட்டு வரோம். சரிண்ணே. அம்மா, இந்த CK ரெசிடென்ஸ்ல வச்சா கல்யாணம், பெரிய கல்யாண மண்டபம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு இது வரைக்கும் போறதுக்கு கொடுத்து வைக்கல. பரவாயில்ல, மாப்பிள்ளை வீடும் பெரிய இடம் தான், அதனால தானே அங்க வச்சிருக்காவ. ஜூலை 10 வெள்ளிக்கிழமை வருது. பரவாயில்ல, அன்னைக்கு லீவை போட்டுட்டு எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்துட வேண்டியதான்.
நல்ல பிள்ளை போற இடத்துல நல்ல சந்தோஷமா மகராசியா இருக்கட்டு. ஏக்கா வாங்க வாங்க உள்ள வாங்க. என்னம்மா ராஜி நல்லா இருக்கியா? ஆமாக்கா நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜி. ராஜி வரக்கூடிய 10ஆம் தேதி என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சரிக்கா நீங்க சொல்லணுமா? கண்டிப்பா நாங்க கல்யாணத்துக்கு வந்துருவோம். சிகே ரெசிடென்ஸ்ல வச்சு காலையில 9:30 10 மணிக்குள்ள முகூர்த்தம். கண்டிப்பா வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடணும். கண்டிப்பாக்கா நாங்க எல்லாரும் வந்துருவோம். குட்டி பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துடணும் சரியா? என்னாச்சு அழுதுகிட்டே இருக்கா? ஆமாக்கா அவளுக்கு லேசா காய்ச்சல் அடிக்கி, அதனாலதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே அனுப்பல. ராஜி உங்க வீட்டுக்காரவிய ஃபோன் பண்ணுவாங்களா? ஆமாண்ணே. என்னண்ணே நீங்க இப்படி நின்றுட்டே பேசிட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. உட்காரதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா, இன்னும் அடுத்தடுத்த வீட்டுல கல்யாணம் சொல்லி போனோம்ல. ஆமா இதுவே ரொம்ப லேட் ஆயிட்டு பாத்தீங்களா? நான் இங்கதான் நம்ம தெருவுக்கு தான் வர மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்ல ராஜி எனக்கு கல்யாண லெட்டர் கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதனாலதான் நேற்று தான் குடும்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சரின்ட்டு இன்னைக்கு காலையில எல்லா இடத்தும் சொல்லிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ராஜி உங்க வீட்டுக்காரவிய ஃபோன் பண்ணா சொல்லு. எப்ப வருவானா? ஏதாவது சொன்னாங்களா? அவைய இப்பதான் லீவுக்கு வந்துட்டு போனாவ. இன்னும் எப்படி வரதுக்கு 6 மாசம் ஆயிரும். உங்க அம்மா அவங்க கூட தானே இருக்காங்க? ஆமாக்கா எங்க அம்மா என் கூட தான் இருக்கா. இப்ப வெளியே போயிருக்கா, மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போனா. எங்க அம்மா வந்தாலும் நான் சொல்லிக்கா நாங்க எல்லாரும் வந்துருவோம். சரிம்மா அப்ப எங்களுக்கு லேட் ஆயிட்டு நாங்க கிளம்புவோம். ஏக்கா ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போங்க, வெயிலோட வந்திருக்கீங்களா? ஒண்ணுமே வேண்டாம் ராஜி, நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரிக்கா எங்க வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். சரியுமா. அந்த அத்தை வீட்டுல ஒரு அக்கா உண்டுல, அந்த அக்காளுக்கு கல்யாணம் அடுத்த வாரம். நம்ம எல்லாரும் போலாம் சரியா? ஆமா நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். பெரிய மண்டபத்துல வச்சு வச்சிருக்காங்களே, பெரிய இடம் தான் பெரிய இடம் தான். சரி வா உனக்கு காப்பி ஏதாவது போட்டு தரேன். காய்ச்சல் அடிக்கான்னு பார்த்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு வரலன்னா மாதிரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது.